வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஐயா பார்த்தீங்கன்னா அக்ஷயா அறிவாலயத்தோட ஜோதிட பேராசிரியர், தஞ்சாவூரில் பேராசிரியராக இருக்கார். நம்ம கல்வி நிறுவனம் கல்வி இதெல்லாம் ஜோதிட கல்வியாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா பார்த்தீங்கன்னா திரு அக்ஷயா அறிவழகன் அவர்கள் திருச்சியிலேருந்து வர்றாங்க. ஜோதிடத்தில் நட்சத்திரங்களோட பங்களிப்பு எவ்வாறு இருக்குது அப்படிங்கிற அவரோட ஸ்டைலில் அவர் சொல்கிறாரு. வாங்க ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த கருத்தரங்கிற்கு வந்திருக்க அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். நான் இப்போது சமீப காலமாக தான் உள்ளே வந்திருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 58 வயசாகுது. ஒரு ஷார்ட் பீரியடில் தான் உள்ளே வந்தது. ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது 2020 ஒரு ஜாதகம் வருது. அப்போது ஜாதகத்தை 3 சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். ஜாதகம் கொண்டு வராங்க. எப்போவுமே அஸ்ட்ரோவிஷனில் போட்டு சிஸ்டத்தில் போட்டு தான் பார்ப்பேன், ஏன்னா நிறைய மிஸ்டேக் வர்றதுனால. அப்போ எடுக்கும்போது இவருங்க எழுதி வச்சுருக்க ஜாதகம் ஒரு தேதி இருக்குது, 27 ஆவணி மாதம் 27. நான் போட்டால் 28 வருது. ஜாதகம் தப்பாக இருக்குது, எல்லாம் மாறும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படின்னு சொல்லி டெய்லி ஷீட்டு கிழிச்சு அதில் வச்சுருக்காங்க, காட்டுறாங்க 27 இருக்குது. அப்போ அந்த வருஷத்தை பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கன்றாங்க. அவங்களுக்கு புரியாதில்ல, இதில் இருக்குது 100 வருஷம் பஞ்சாங்கம் இதில் இருக்குது. கேபியில் பார்த்தா அது ஒரு 5000 வருஷத்துக்கு பஞ்சாங்கம் இருக்குது. இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் இருக்குது. 3 சிஸ்டத்தில் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கற்பகம் பஞ்சாங்கம் திருக்கணிதத்தை எடுத்து பார்க்குறோம். அதில் 29 வருது ஆவணி மாதம். மணிமேகலை எடுத்தால் 30 வருது. இப்போ 4 பஞ்சாங்கங்கள் 4 வேறு வேறு தேதிகளை காட்டும்போது, நட்சத்திரங்கள் மாறும்போது நாம் மனசாட்சிக்கு விரோதமாக எப்படி பலன் சொல்கிறது? ஆனால் சொல்லித்தான் ஆகணும். நம்பி வந்திருக்காங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஆஸ்ட்ரோவிஷன் வாங்கியிருக்கோம் இல்லையா, 35,000க்கு சாஃப்ட்வேர் போட்டு வாங்கியிருக்கோம், கேரளாவோடது. அதை வச்சு சொல்லியாச்சு. அவங்க திருப்தியாக போயிட்டாங்க. ஆனால் அப்போ தான் யோசிக்கிறேன், இந்த ஜோதிட கல்வியில் எங்கேயோ தவறு இருக்குது. அப்போ இதில் கவனிக்க தவறிய விஷயங்களை ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டில் போகாமல் ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னலாம் தப்பு இருக்குது, எப்படியெல்லாம் தப்பு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய பராசர அகோரர், உத்தர காலாமிர்தம் எல்லா புத்தகங்களையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிப்படை கணக்குகள் எங்கே இருக்குதா அப்படின்னா இல்லை. அது அப்போ தெரியல, அப்புறமா தான் தெரிஞ்சுது. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, மாற்றம் என்ற சொல், அந்த வார்த்தை மட்டுமே மாறாதது, மற்ற எல்லாம் உலகத்தில் மாறிட்டுருக்கோம். முதல்ல ஜோதிடத்துக்கு வருஷத்துக்கு 360 நாள் கணக்கு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி சாக்கா நாட்காட்டியில் கேலண்டர் ராவணன் உருவாக்குனதில் 354 நாட்கள், 3 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு மாதத்தை அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் 365 நாட்களாக வந்தது. 366 நாட்கள் இருக்குது. இந்த சுழலாண்டுகள் இருக்கு இல்லையா, 60 ஆண்டுகள், பவ யுவ தாது, இது சமஸ்கிருதத்தில் இருக்குது. தமிழில் சொல்லப்பட்டு தான் இந்த வருஷத்துக்கான பலன் இதுக்கு பேர் தமிழில் கொடும் தீ ஆண்டு. இப்போ அன்றாடம் வரக்கூடிய சட்டத்திட்டமெல்லாம் பார்த்தீங்களா, மைய அரசில் கொடுந்தீமையாக தான் வந்துட்டு இருக்குது. சரி, அது அப்புறம் பார்ப்போம். அப்போ மாற்றம் என்ற சொல் மட்டுமே மாறாதது. இந்த 60 வருஷம்ன்றது ஒரு காலத்தில் 77 ஆண்டுகளாக இருந்தது. இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் இந்த கேஎஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டபுள் பெண்டுலம் உள்ளதை இப்படி ஆட்டி விட்டாக்க கண்ணாபின்னான்னு கோடு போட்டுக்கிட்டே வரும், கடைசியில் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே ஒழுங்கு இல்லை, அந்த ஒழுங்கின்மையிலேருந்து தான் ஒழுங்கு ஆரம்பிக்குது அப்படின்றது ஒரு தியரம். இது இப்போ நம்மலாம் ஜோதிடம் படிச்சுட்ருக்கோம்.
வானத்தில் உள்ள கிரகங்களை, நட்சத்திரங்களை இதை வச்சு இங்கேருந்து எப்படி கணக்கு போட்டாங்க? அவங்கவுங்க குடும்பத்தில் பட்ஜெட்டே போட முடியல, பிள்ளைங்க எப்படி வளர்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. நாம் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணால் நம்ம கால் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போது இந்த விண்ணை பற்றிய ஞானம் உள்ளவர்கள் தான் விஞ்ஞானிகள். நம்மெல்லாம் விஞ்ஞானி தான், கொஞ்சமாக விஞ்ஞானி இருக்கும். மற்றவர்களெல்லாம் அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள். கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை, வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நட்சத்திரங்களின் பங்களிப்பு, ஏன்னா இப்போ சர்ச்சை நிறைய போயிட்டுருக்குது. 2 பேருக்கு ஆன்லைனில் கடுமையாக போயிட்டுருக்குது. 2 குரூப்பாக பிரிஞ்சுறாங்க போல் இருக்குது. இதை பற்றிய ஒரு தெளிவு, இது கருத்தரங்கம். என்னோடய கருத்தை சொல்லுவோம், சரியா தப்பான்றதை அவங்கவுங்க முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா எதையும் திணிக்கக்கூடாது. காலம், தேசம், சுருதி, யுக்திக்கு மாதிரி எல்லாமே மாறும். ஜோதிடம் எழுதுன காலத்தில் கம்ப்யூட்டர் படிக்க வைங்கன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏரோநாட்டிக்கல் படிக்க வைங்க சொல்லியிருப்பாங்களா? இருக்காது. ஏன்னா அன்னைக்கு இல்லை, இன்றைக்கு வருது, சொல்கிறோம், படிக்க வைக்கிறாங்க. ஓகே. அப்போ காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேச ராசி. நான் 18 ஆசிரியரை படிச்சிருக்கேன். ஆர்வம். என்னுடைய வருமானம் ஒரு மாதத்துக்கு 1.25 லட்ச ரூபா. இருந்தாலும் என்னடா போகிறா, ஒரு 2 கட்டத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க, சிலது நடக்குது, சிலது நடக்க மாட்டேங்குது, எப்படி சொல்கிறாங்க? இது ஒரு ஆர்வம். அப்புறம் கற்றுக்கணுன்னு ஆசை வந்தது. அப்போ போகிறோம். படிக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷராசி. ஏன் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுக்கல. அதேமாரி இன்னொரு ராசி, அது எப்படி கோடு போடுறோம். இந்த மையத்துலேருந்து இடது பக்கம் வருது. ஒன்று இந்த கடைசியில் மீன ராசி வச்சுருக்கணும், அல்லது பாதிக்கு மேலே இருந்தால் ரிஷப ராசி தானே வச்சுருக்கணும். ஏன் மேஷ ராசி வச்சுருக்காங்க? கேட்டாலும் சொல்ல தெரியாது. நாம் ஒன்று கேட்டால் ஆசிரியர் நேற்று பாடம் நடத்துகிறத கேட்பார், வெக்கமாயிரும். அதனால் கேட்குறதில்ல, சங்கடமாக இருக்கும். சில பேர் கேட்டால் அது அப்படி தான் சொல்லியிருக்காங்க, அதோட வச்சுங்க, மற்ற அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்றவாங்க. ஏன்னா அவருக்கு அது தெரியல. அவருக்கு தெரியலன்னா அவருக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இது ஏன் வந்ததுன்னு சொல்லாமல் பாடம், இந்த புத்தகமோ கல்வியோ ஆரம்பித்திருக்குமா? இருக்காது. அதை சொல்லிக் கொடுத்து தான் இருப்பாங்க. நமக்கு வந்து சேரலை. ஓலைச்சுவடிகளிலிருந்து காகிதத்தில் புத்தகத்துக்கு மாறும்போது எடிட் செய்யப்படுகிறது. அப்போ என்னன்னு பார்த்தா, இது எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா கோயிலில் இருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கோயில்கள் அப்படின்னா என்னென்னா, கோல் நாட்டிய இல்லங்கள், சூரியனோட நகர். இது வந்து பெரிய கல்வி. ஆரம்பத்துலேருந்து ஒன்றா பத்தாது, ஒரு வாரமாவது நடத்தணும். அப்போ கோவிலில் கருவறையில் அந்த 2 நந்தியினுடைய கொம்பு இருக்குது இல்லைங்களா, இந்த கொம்புக்கு நடுவில் அந்த கொடிமரம் வர மாதிரி 40 அடி உயரத்துக்கு ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, சைடில் இப்படி மறைச்சிருப்பாங்க. இந்த டைரக்டர்ஸ் வந்து மணக்கண்ணில் அந்த பிக்சரைஸ் பண்ணுறதுக்கு இப்படி 2 கையை வச்சு பார்ப்பாங்க, இப்படி வச்சு பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஃப்ரேமில் கொண்டு வர முடியும். இந்த இயற்கையவே நம்மோட முன்னோர்கள் டெலஸ்கோப்பாக வடிவமைச்சிருக்காங்க. தனக்கு பிடிச்ச மாதிரி டெலஸ்கோப்பாக வடிச்சிருக்காங்க. நாங்கள் சின்ன வயசில் ஊரில் மாடு மேய்க்கும் போது தூரமாக இருக்கும், லீவில் மாடு மேய்க்க போனோம். அப்போ நம்ம எல்லா மாடும் சேர்ந்துருக்கோம், தெரியாது நமக்கு. அப்போ சொல்லிக் கொடுப்பாங்க, எங்கே மாடு இருக்குது அப்படின்னா, இந்த இதில் சின்ன ஓட்டை இருக்குது பாருங்கள், அப்படி சுருக்கிட்டு கண்ணுக்கு முன்னாடி இப்படி வச்சு இப்படி பார்த்தோம்னா நம்ம மாடை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ என்ன அர்த்தம்னா, கண்ணினுடைய குவிய தூரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். டெலஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுமாரி. அப்புறம் பேப்பரை சுருட்டி இப்படி வச்சு பார்ப்போம், அதுவும் தெரியும். இந்த மாதிரி கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. அதிகாலை நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் அப்படி பார்க்கும்போது, அதாவது சம இரவு சம பகல், சமநாள் சொல்லுவாங்க. இரவும் பகலும் சமமாக இருக்கும். எப்போ இருக்கும்? சூரியன் நிலநடுக்கோட்டு பகுதியில் பயணமாகும்போது இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம் இருக்கும். அந்த நாளுக்கு அடுத்த நாள் அதிகாலை நேரத்தில் ஒரு 4:30 மணிக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த பைனாக்குலர் பயோஸ்கோப்லாம் பார்த்துருப்போம். பின்னாடி வெள்ளை கண்ணாடியாக இருக்கும். இந்த பக்கம் வச்சு பார்க்கும்போது இப்படி திரும்பும்போது கீழேருந்து மேலே வரும், தெரியும். நம்மளை விளையாட்டுக்கெல்லாம் செஞ்சுருப்போம் அதெல்லாம். அந்த மாதிரி இந்த ராசி மண்டலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். எங்கேருந்து வரும்?
கொடிமரத்துக்கு இடது பக்கம், கிழக்கு பார்த்துருக்கும்போது கொடிமரத்துக்கு வடது பக்கம். அதுதான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக எப்போ வச்சுருக்காங்கன்னா 1800 வருடங்கள் இருக்கும். ஏன்னா சூரியன் ஒரு ராசி சக்கரத்தை முழுமையாக சுற்றி வர்றதுக்கு 21,600 வருடங்கள். இந்த 21,600 வருஷம் தான் நம்மளுடைய மூச்சு காற்று. சந்திரனுக்காக வான்மண்டலம் 27 நட்சத்திர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. 27 நாளில் ஒரு முழு சுற்று வந்துடுதா? பூமிக்காக வானத்தை 12 ராசி மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. 30 டிகிரி கொண்ட ராசி மண்டலம், அது 13.2 டிகிரிகள் கொண்ட நட்சத்திர மண்டலம். சூரியனுக்காக வான்மண்டலத்தை 20 இல்லங்களாக பிரிச்சிருக்காங்க. 1080 ஆண்டுகளாகவும் ஒரு இல்லத்தை கிடக்கிறதுக்கு. அப்போ ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு சூரியன் 60 வருஷம் ஆகும். அது 60 வருஷம் ஆகுன்னா சந்திரன் 60 முறை, பூமி 60 முறை சூரியனை சுற்றணும். அதுதான் இந்த சுழல் ஆண்டுகள். அதுதான் பூமி கரணம். சந்திரனுக்கு பாம்பு பஞ்சாங்கம் பார்த்துருப்பீங்க. அதில் 3 பாம்பு இருக்கா? மேற்கிலிருந்து கிழக்காக போகாத, வலதுலேருந்து இடது பக்கமாக போகும். 3 சந்திரன் பூமியை சுற்றுறதுனால ஒரு பாம்பு போன்ற அமைப்பு உருவாகுது. பூமி சூரியனை சுற்றுறதுனால ஒரு பாம்பு போன்ற அமைப்பு உருவாகுது. சூரியன் சக்தி மண்டலத்தை சுற்றுது, அதனால் ஒரு பாம்பு அமைப்பு உருவாகுது. நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சந்திரன் பூமியை சுற்றுது, பூமி மற்ற கிரகங்களோடு சேர்ந்து சூரியனை சுற்றுறது. இதோடு நிறுத்திட்டாங்க. ஆனால் சூரியன் தன் சகாக்களோட குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சக்தி மையன்ற ஒரு இடத்த சுற்றுது. இந்த சக்தி மையம் சிவ மையத்தை சுற்றுது. இதெல்லாம் நம்ம 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வடிவமைப்பு தான் கோவில்கள். அந்த சப்ஜெக்ட் அப்படியே ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோம். பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நட்சத்திரத்தின் பங்களிப்பு, நட்சத்திரங்களின் பங்களிப்பு. பட் நட்சத்திரம் இல்லைன்னா ஜோதிடமே இல்லை. ஏன்னா நட்சத்திரத்தோடைய பவுண்டரியை வச்சு தான் ராசி மண்டலங்கள் முடிவு பண்ணுறோம். நட்சத்திரம் வானத்தில் இல்லைன்னா கிடையாது. அப்போ அமாவாசை அன்னைக்கு மாடியில் போய் பார்க்குறோம், எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது எண்ண முடியாது. கோடி கணக்கில் இருக்கா? அப்போ அவ்வளவும் பலன் தருமா? அப்போ எதுவுமே தராதா? ஏன் 27 நட்சத்திரங்கள் மட்டும் எடுத்திருக்காங்கன்னா, சூரியன் மறைந்த பின்னாடி நிலவு வெளிச்சத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரங்கள். அப்பயும் நிறைய நட்சத்திரத்தை ரசிக்கும். ஆனால் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுமாங்க, கோள்கள் செல்லும் பாதை, அதற்கு அருகில் உள்ள நட்சத்திரங்கள் மட்டும் கணக்கெடுக்கிறாங்க. மற்றதெல்லாம் தேவையில்லை. இப்போ இங்கே திருச்சிக்கு போகிறோம், சென்னைக்கு போகிறோம், வெளியில் எந்தெந்த ஊர் போகிறோம்? காங்கேயம், கரூர், குளித்தலை. இப்போ நாங்கள் ஊரை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. திருச்சியிலேருந்து சென்னைக்கு போனோம்னா நிறைய ஊரை சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் ஒரு மைல்கல்கள். 28வது ஒரு நட்சத்திரத்தை கொண்டு வந்தாங்களா? அபிடிச்சித்து நட்சத்திரம் கொண்டு வந்தாங்களா? அப்புறம் முடியலன்னு மாற்றிட்டாங்க. 11வது ஒரு கோள் கண்டுபிடிச்சாங்க, ப்ளூட்டோ. 2006 அது கோள் இல்லை, கோள் அந்தஸ்தை இழக்குது, கோள் வரிசையில் வருது. கப்ளர்ன்ற ஒரு பெல்ட்டில் அதோடைய விண் பொருள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நம்ம ஜோதிடத்திலலாம் கொண்டு வந்தாங்களா? நிறைய இருக்குது. சிரஸ் இருக்குது, புரக்கியான் இருக்குது, உஷா மேஜர், உஷா மைனர் நிறைய இருக்குது. நாம் தமிழில் படிச்சுட்டு இருக்கோம், இதை பார்த்து ஆங்கிலத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. யுரேனஸ், ப்ளூட்டோ, நெப்டியூன் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த 7 கிரகங்கள் மட்டும் எடுக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அப்படி கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வானத்தில் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் நம்ம பார்க்க முடியுமா? ஒருத்தர் கேட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில், எந்த ஜோதிடராவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வானத்தில் காட்ட முடியுமா? வர்றவர்கிட்ட மாதிரி கேட்குற, என் நட்சத்திரம் எங்கே இருக்குது காட்டுங்க, யாரால் காட்ட முடியுமா? நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல எங்கே இருக்குன்னு. அது அங்கே தான் இருக்குது, பஞ்சாங்கத்தில் இருக்குது, அப்படி சொல்ல முடியுமா? சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, நாம் அஸ்ட்ரானமியை பார்க்குறதில்ல. சயின்டிஸ்ட்டு பஞ்சாங்கத்தை பார்க்குறதில்ல.
பஞ்சாங்கத்தில் சொல்கிற நாளோ நட்சத்திரமோ கிரகங்கள் இருப்போ வெரிஃபை பண்ணுறதுக்கு, கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஏதாவது நமக்கு அமைப்பு இருக்கா? இன்றைக்கி இதுன்னு சொல்கிறாங்க, அங்கே தான் இருக்குதா? இல்லை, இருக்குது, நமக்கு தெரியல. பார்க்க முடியும். சனி பயிற்சி 2 வருது, ராகு கேது பயிற்சி 2 வருது, குரு பயிற்சி 2 வருது. ஆனால் கிரகணம் மட்டும் ஒன்று தானே வருது. ஏன்னா நமக்கு தெரியாது. அமாவாசை பௌர்ணமி நமக்கு தெரியும், சொல்லிடுவாங்க. எப்போ ஆரம்பிக்குது எப்போ ஆரம்பிக்குது தான் தெரியல. அப்போ மிராண்டா இருக்குது, கொக்கோ கோலா இருக்குது, இதுக்கு போட்டியாக அது வருது, அதுக்கு போட்டியாக வருது. ரெண்டும் ஒரு கம்பெனிக்காரன் தான். அதுக்கு போட்டியாக இருந்த 27 குளிர்பானங்களை ஒன்று மிரட்டி வாங்கிட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லி வாங்கிட்டாங்க. போட்டிகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஒன்றுக்கு போட்டியாக இன்னொன்று இருக்கணும், அவங்க தான் இருக்கணும். அது அரசியல் வேண்டாம். இப்போது நட்சத்திரங்களை பார்க்குறோம். இப்போ தூரத்தை கணக்கெடுறதுக்கு நம்ம இங்கே கிலோமீட்டர் கணக்கு பார்க்குறோம், மைல் கணக்கு பார்க்குறோம், கிலோமீட்டர் வச்சுப்போம். சூரியன் தான் எல்லாத்துக்குமான கிரகம். சூரியனுடைய உபகிரகங்கள் தான் மாத்திரம். இந்த சூரியன் தான் மற்ற கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணுது. எல்லா கிரகத்துக்கும் 3 குணங்கள் உள்ளது. அப்போது இந்த கிரகங்கள் சூரியனோட கட்டுப்பாட்டில் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசை, 3 விசை உள்ளது. ஒன்று தன்மைய ஈர்ப்பு விசை. நம்ம பூமியில் இருக்கிறனா புவி ஈர்ப்பு விசைன்றோம். சந்திரன் போனால் புவி ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்குமாங்க, அந்த மையத்தை நோக்கி இழுக்கும். இது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை தன் மையத்தை நோக்கி இழுக்கும், தடை ஏற்படுற வரைக்கும். அடுத்ததாக சூரியனிடமிருந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க, மைய விலக்கு விசை. ஒரு கல்லை கைத்தில் கட்டி இப்படி சுற்றுறோன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி போகாது, மையத்துலேருந்து விலகி போயிட்டே இருக்கும். கயிறு லூஸ் விட்டோம்னா போகும். இது மைய விலக்கு விசை. மைய நோக்கு விசை, அதாவது அந்த வட்டத்தை தாண்டி போக முடியாத அளவுக்கு கயிறு கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 3 விசையில் தான் கிரகங்கள் செயல்படுது. இதுதான், இதன் மூலமாக தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நடக்கும்னு பார்க்குறாங்க. இந்த அறிவு வருவதற்கு அவர்களுக்கு 11வது அறிவுன்னு சொல்லக்கூடிய வானறிவு, வாளறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது 6வது அறிவு வந்து பகுத்தறிவு, 7வது தன்னறிவு, 8வது அறிவு கற்றறிவு, 9வது அறிவு காந்தறிவு, 10வதாக தான் பெற்ற அறிவு, 11வதான அறிவு வானறிவு, வாளறிவுன்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா நான் சொல்லலை, திருமூலரும் சீத்தலை சாத்தனாரும் சொல்லியிருக்காங்க, மணிமேகலையும் திருமந்திரத்திலையும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறோம். கிரகங்களை பற்றி சொல்லியாச்சு. 7 கிரகங்கள், 2 ஒளி கிரகங்கள், சூரியனும் சந்திரனும், மற்றது பஞ்சபூத கிரகங்கள். அது இல்லாமல் 2 சாயா கிரகம், நிழல் கிரகம், உருவம் இல்லாதது, அருவமானது. இது ஜோதிடத்தில் இருக்குது. இந்த 7 கிரகங்களை தாண்டி யுரோனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, சிரஸ், புரக்கியான், இப்படி நிறைய இருக்குது, வானத்தில் சுற்றிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏயுன்னு சொல்லுவாங்க, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அதாவது கிரகங்களை தூரத்தை கணக்கு பண்ணுறதுக்கு கிலோமீட்டரில் கணக்கு போட்டோம்னா ரொம்ப தூரம் போகும். ஒரு ஏயு அப்படின்னா 14,59,740 கிலோமீட்டர். இது ஒரு ஏயு அப்படிம்பாங்க, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இது வந்து கிட்டத்தட்ட சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம். அப்போது புதனுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 5 கோடி கிலோமீட்ரு, சுக்கிரனுக்கு 10, பூமிக்கு தான் 15 வந்துருச்சு. இது மாதிரி போயிட்டே இருக்கும். பூமியிலேருந்து கணக்கு பண்ணும்போது சனி வந்து 150 கோடி, 150 கோடி தூரத்தில் இருக்குது. அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் மாதிரியே பூமிக்கும் சனிக்கும் உள்ளது. அதை தாண்டி இருக்கக்கூடிய கிரகங்களை கணக்கில் எடுத்துக்கல. ஏன்னா யுரேனஸ் வந்து 84 ஆண்டுகள் ஆகும் ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு. நெப்டியூன் வந்து 164 ஆண்டுகள், ப்ளூட்டோ வந்து 256 வருஷம். இப்போ அது கணக்கெல்லாம் பண்ண முடியாது. பெரிய அளவில் அதனுடைய கதிர்வீச்சுகளை நமக்கு கொடுக்காது. அதே மாதிரி 3 சக்தி, அதாவது ஒரு சக்தியை ஒரு இடத்துக்கு பரப்புது அப்படின்னா கொடுக்குதுன்னா, ஒன்று கண்டக்ஷன்,
இரும்பை ஒரு முனையில் பிடிச்சிட்டு சூடு பண்ணோம்னா இன்னொரு முனைக்கு சூடு வரும். இது கண்டக்ஷன். கன்விக்ஷன் சக்தி மாறி வருவது. அடுத்தது ரேடியேஷன், காற்றின் மூலமாக. அது ரேடியேஷன்னா ஒளி கதிர்வீச்சு. சரியா? இந்த அளவில் தான் கிரகங்கள் நம்ம மீது பலன் செய்யுது. இது இயற்கையான ஒன்று. இது இந்த சூரிய குடும்பத்துக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ளது. இதுதான் ஒன்றன் மீது ஒன்றை தாக்கத்தை செய்யும். இதை தாண்டி வெளியில் போகிறதுக்கு இந்த கிட்டத்தட்ட 5 கோல் சொன்ன பார்த்தீங்களா, இதுவே தூரத்தில் இருக்கிறதுனால எடுத்துக்கல. அதுக்கு சின்னதாக ஒரு உதாரணம், செர்னோஃபில். ஏதாவது புரியுதுங்களா? செர்னோஃபில்னால் புரியல. புகுசிமா புரியல. கூடங்குளம் புரியுது. அணுமின் நிலையம் இருக்குது. இந்த அணுமின் நிலையத்தை கூடங்குளத்தில் வைக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாரா உதயகுமார்? எவ்வளோ போராட்டம். ஆனால் இது வெடிக்கலை. புகுசிமா செர்னோஃபில்ல 1986 மிகப்பெரிய அணுச்சிறைவுடைய நடந்தது. அந்த அணுக்கருவுளை வெடித்து 98,000 பேர் இறந்து போனாங்க. 30 பேர் இறந்து போனது தான் ரஷ்யா வெளியில் சொன்னிச்சு. அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை. காரணம் வெகு தூரத்தில் இருக்குது. இப்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி புகுசிமாவில் ஜப்பானில் நடந்தது. நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் கூடங்குளத்தில் நடந்ததுன்னா அரை மணி நேரத்தில் 4 ஸ்டேட் அவுட் ஆயிரும். ஏன்னா 2000 மெகாவாட். இப்போது இந்த விஷயங்கள் இதுவும் கதிர்வீச்சு தான், அதுவும் கதிர்வீச்சு தான். அதனால தான் மற்ற கோள்களை நம்ம முன்னோர்கள் எடுக்கலை. சரிங்களா? அதுக்கும் பலன் போட்டு சாப்டர்லாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் வரும். யுரேனஸ் நெப்டியூன்லாம் வரும். அதுக்கெல்லாம் எப்படி பலன் சொல்கிறேன்னு தான் தெரியல. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நட்சத்திரத்துக்கு வருவோம். நட்சத்திரங்கள் அப்படின்னா என்னென்னா, நாம் வாழக்கூடியது பால்வெளி மண்டலம், மில்கி வே கேலக்சிம்போம். அதற்கு அறிகுறி தான் விசேஷங்களில். ஒரு விசேஷம்னா கிராமத்தில் பார்க்கலாம், உடனே தலையில் தலப்பா கட்டுறாங்களா, துண்டு கட்டுவாங்க. சுப நிகழ்ச்சிகளில் கல்யாணத்துக்கு தாய் மாமா வாப்பா வந்தோடனே துண்டு கட்டுறாங்க. இறப்பு காரியங்களில் தலப்பா கட்டுவாங்க. அப்போது ஒரு மரியாதை செய்யும் இடத்துல தலப்பா கட்டுறாங்க. அது என்ன அர்த்தம்னா, வானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மில்கி வே கேலக்ஸி ஒயிட் லைன் துண்டு மாதிரி இருக்கும். சிவனோட தலையில் கட்டினோம் முண்டாசு மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். நாங்கள் இந்த புவியில் தென்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த புவனத்தில் இருக்கிறோம், பால்வெளி மண்டலத்தில் இருக்கோம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்காக இது செஞ்ச விஷயம். இந்த துண்டு போத்துறாங்க பாருங்கள், இதெல்லாம் அறிஞர் அண்ணா காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா துண்டை மேல் ஜாதியை பார்த்தா எடுத்துக்கு அக்கத்தில் வச்சுக்கணும், மரியாதை கிடைக்கல. அப்புறம் நீதி கட்சி வருது, சுயமரியாதை கட்சி வருது, திராவிட கழகமாகி திராவிட முன்னேற்ற கழகமாக வரும்போது நமக்கு நீங்கள் மட்டும் தான் துண்டு போடணுமா, நாங்களும் போடுவோம். ரஜினி கூட ஒரு படத்தில் சொல்லார், நான் கோட்டு போட்டால் உனக்கு பிடிக்காதா, கோட்டு தான் போடுவேன் அப்படிம்பார். நம்மளுடைய உரிமை. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த சமூகம்னா நம்ம தான், தமிழர்கள் தான். உலகத்துக்கே அறிவியலை சொல்லி கொடுத்தது நம்ம தான். தமிழர் இஸ் எ மதர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். தமிழ் இஸ் எ சயின்ஸ். படிச்சிங்களா? சரி, அப்படி எழுதியிருப்பேன். ஏன்னா நாம் சொல்லாத விஷயங்களே கிடையாது. இதெல்லாம் 10,000 வருஷம் 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டது. காந்தி, புத்தர், இயேசு, நபிகள் நாயகம் எல்லாம் பிறந்தாங்க, எல்லாரையும் கடவுளாக கும்பிட்றாங்க. காந்தி கும்பிட்றதில்ல, மற்றவங்களை கும்பிட்றாங்களா, இறை தூதர்ன்றாங்க. இது மாதிரி சிவன், முருகன், கிருஷ்ணன், பெருமாள் எல்லாம் மனிதர்களாக பிறந்து சிதறுகளாகி கடவுளாக மாறினவங்க. இது தேடி போகும்போது தான் தெரிய ஆரம்பிச்சிது. சரி, ஓகே. இப்போ நட்சத்திரங்களுக்கு வருவோம். நட்சத்திரம் என்பது நம்ம கேலக்ஸி ஒரு நட்சத்திரம். யாருக்கு? இன்னொரு கேலக்சியில் இருக்கவங்களுக்கு. இந்த கேலக்சியில் உள்ள சூரியன் தான் நட்சத்திரம், தூரத்தில் இருக்குது. இது இந்த கோள்கள் செல்லக்கூடிய அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா. நம்ம எந்த நட்சத்திரத்தை எந்த கிரகத்தை பார்க்கணுன்னாலும் நேர் கிழக்கு திசையிலேருந்து தென் திசையில் 45 டிகிரியில் மட்டும்தான் பார்க்க முடியும், வடக்கு பக்கத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா 23 டிகிரியில் பூமி சாஞ்சு சுற்றுது. அதனால் நமக்கு இப்படி ஆரம்பித்து இப்படி தான் வரும். 3 ராசிகளை தான் ஒரு இரவில் பார்க்க முடியும். சரிங்களா? அப்போது இந்த பாதையில் சந்திரனுடைய உச்ச நட்சத்திரம் என்ன சொல்லுவாங்க? ரோகிணி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சந்திரனுடைய 27 மனைவியரில் ரோகிணி ரொம்ப பிடிக்கும், பிடிக்காத மனைவி கேட்டை. அது தூரத்தில் இருக்கும்.
அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்களா ஆப்பில், காளை மாட்டோடைய இந்த கண்ணு தான் ரோஹி நட்சத்திரம். ஆங்கிலத்துக்கு பேர் அல்டிபரான்னு சொல்கிறாங்க. நல்லா ரெட்டாக இருக்கும். அந்த கேலக்சிக்கு பேர் டீப் ரெட் கேலக்ஸி, அடர் சிவப்பு கேலக்ஸி. ஆரஞ்சு இருக்குது, கருப்பு இருக்குது, பச்சை இருக்குது, நிறைய கேலக்சிகள் இருக்குது. இப்போ நட்சத்திரம்னா அடுத்த கேலக்ஸி. அப்போ இந்த கோள்கள் செல்லும் பாதைக்கு மிக அருகாமையில் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அஸ்ட்ராய்டு பெல்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தை ஒட்டிட்டு போகும். வேறெல்லாம் தூரம் தூரமாக இருக்கும். உத்திரட்டாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இப்போ பார்த்தோம், கிரகங்களுக்கு உண்டான தூரங்களை பார்த்தோம். சரிங்களா? இது கிலோமீட்டர் கணக்கில் 150 கோடி கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தோம். ஒளி லைட் இருக்கு இல்லைங்களா, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். இந்த ஒளி ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டரு. அப்போ ஒரு நிமிடத்திற்கு 60 பெருக்கணும். 180 லட்சம். 1 கோடியே 80 லட்சம். இதை ஒரு மணி நேரத்துக்கு பெருக்கணும். அப்புறம் ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. இப்போ எவ்வளோ போகும்? எத்தனை மில்லியன் ட்ரில்லியனில் போயிட்டுருக்கோம். இப்படி போனால் இது ஒரு ஒளி ஆண்டு அப்படிம்பாங்க. 65.3 வருஷம் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி போனால் தான் அந்த ரோகிணி நட்சத்திரத்தை போய் ரீச் பண்ண முடியும். அல்டிபரான்னு சொல்கிறது. மற்றதெல்லாம் தூரம். சரிங்களா? அப்போது இந்த நட்சத்திரங்கள் நம்ம சூரிய குடும்பத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. அவையெல்லாம் எல்லை கற்களே. நாம் பயணம் செய்யக்கூடிய இடத்துல இந்த கிரகம் போயிட்டுருக்குது, வானத்தில் எங்கே போயிட்டுருக்குது, இந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. அப்போ ராசி மண்டலங்கள் உருவாக்குறாங்க. ராசி மண்டலங்களை வரையறுப்பதற்கும் கிரகங்கள் செல்லும் தூரத்தை அளவீடு செய்வதற்குமாக நட்சத்திரம் பெற்றாங்க. இப்போ இந்த நட்சத்திரம் பலம் செய்து நம்ம மேலே தாக்கத்தை ஏற்படுத்தினா அதுக்கு பக்கத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இவ்வளோ தூரம் இருக்கும்போது அதுவும் நம்ம இது ஆளுமை செலுத்த வேண்டும், செலுத்தாது. இது ஒரு கணக்கீடுகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஓகே ஓகே. அப்போது இந்த கிரகங்கள் பயணத்தின் போது தூரத்தை அளவீடு செய்வதற்கும் சந்திரன் தான் பேசிக்கு. சந்திரன் எந்த நட்சத்திரத்துக்கு நேரம் இருக்கோ அது ஜென்ம நட்சத்திரம். லக்னங்களை குறிப்பதற்கும் சூரிய ஒளி பூமி மேலே படும்போது பூமியை 12 ராசிகளாக பிரிச்சிருப்போம். எந்த விதுதோ அதுதான் லக்னம். ராசின்றது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சந்திரன் வான்மண்டலத்தில் எந்த நட்சத்திரத்துக்கு நேராக இருக்குதோ அதுதான் ராசி, ஜென்ம ராசி. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து அவருக்கு ராகுதசை நடக்குதுன்னா சந்திரன் அங்கேருந்து நான் வந்து ப்ரெசண்ட்டு மிதுன ராசியில் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அதனுடைய கணக்கீட்டு அளவுகள். அப்போது இந்த நட்சத்திரங்கள் பயண தூரத்தை கணக்கிடுவதற்கும் ராசி மண்டலங்களை எல்லைகளை நம்ம மாதிரி பட்டாவோ பத்திரமோ காம்பவுண்ட் சுவரோ ஃபென்சிங்கோ எதுவும் கிடையாது வானத்தில். அப்போ இதை வச்சு தான் பார்க்குறோம். எந்த இடத்துல இருக்குன்னா கோவிலில் அதிகாலை நேரத்தில் கோவிலேருந்து பார்த்தோம்னா அதுக்காகத்தான் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல வீடு கட்டக்கூடாது, உயரமான வீடுகள் கட்டக்கூடாது, மரம் வைக்கக்கூடாதுன்னெலாம். நம்ம உடனே பயந்து கோயிலுக்கு முன்னாடி வீடு கட்டினா ஏதோ கெட்டது நடந்துடும் பயந்து நடுங்கி வாசு பார்க்க கூட்டிகிட்டு போனவங்க மிரண்டு ரொம்ப சங்கடப்படுவாங்க. அறிவியல் பூர்வமாக நம்ம அணுகினோம்னா மிகச்சிறப்பாக ஜோதிட பலன் சொல்ல முடியும். இப்போ பார்த்திங்கன்னா பீஷ்மர், துரோணாச்சாரியார் வில் வித்தையில் மகாபாரதத்தில் சிறந்த ஆசான்கள். ஏன்னா அவர் ஒரு மரத்தச்சர். பீஷ்மாச்சாரியார் வந்து மரத்தச்சர், ஆசாரி. அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு அதிக வருமானம் கிடைச்சது வில்லில் வந்தது. அப்படியே என்ன பண்ணிட்டார், ஆர்வத்தில் வில் வித்தையை கற்றுக்கிட்டார். வில்லு செய்கிற ஒருத்தர் ஆச்சாரியா வரும்போது மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கலாம் இல்லையா? அதன் அடிப்படையில் தான் உருவாக்குனாங்க. அப்படி நாம் அஸ்ட்ரானமியும் படித்து அதனுடைய அறிவியல் பூர்வமாக அணுகி ஜோதிட பலன் சொல்ல ஆரம்பித்தோம்னா நிறைய பேர்லாம். சரிங்களா? இந்த மாதிரி பயணிக்கும்போது சரி இந்த வானத்தில் உள்ள கிரகங்களை வச்சு
இது எப்படி மனிதனுக்கு பலன்களை கொடுக்குது அப்படின்னு அடுத்த கட்ட ஆய்வுக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் பலன் செய்து அதுக்கு ஜோதிட வழிமுறைகள் இதெல்லாம் கொண்டு வராங்க. ராசி கட்டம் போடுறாங்க, தசாபுத்திகள் அமைக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. இது மனிதர்களுக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க அங்கே ஒரு சூட்சமத்தை பார்க்குறாங்க. என்னென்னா, இந்த சக்தி மையம் சிவ மையத்தை சுத்தம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த நெபுலா அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட வெடிப்பு நிகழ்ந்த இடம், அது அந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்க பகுதியில் தான் அந்த ஒரு மேலே ஒரு உருவம் தெரியும், புலி வேட்டைக்காரன்னு. இந்த தோள்பட்டை தான் திருவாதிரை நட்சத்திரம், இந்த இடம் தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தோடைய உடம்பில் இருக்க ஒரு பகுதி வெடித்து சிதறுது. அதுலேருந்து பிரிஞ்சு வந்ததுனால தான் 4 கரங்களாக பிரியும். சுழற்குறி மாதிரி ஸ்வஸ்திக்கு போடுறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி 4 கரங்களாக பிரிஞ்சிருக்கும். சுக்லாம்பரதம் சசிவர்தம் சதுர்புஜம்பாங்க. 4 கரங்களாக விரிந்தவனே. தமிழ் ஸ்லோகங்கள்லாம் இது எல்லாத்துலேயும் சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டாங்க. அப்போ வரும்போது இந்த சக்தி மையம் பின் சுழற்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குது. ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கும், பம்பரை சுற்றுற மாதிரி. இது பெரிய கேள்வி, உடனே புரியாது. மிக முக்கியமான தசாவருடம். எந்த உலகத்தில் உள்ள மற்ற எந்த கண்ட்ரிலையும் லக்னம் கிடையாது, தசாவருடம் கிடையாது. நாம் வச்சுருக்கோம் தசாவருடம் அப்படிம்போம். தசை வருடம் அல்லது தசாவருடம் சொல்லுவோம். சில பேர் திசை அல்லது திசான்னு சொல்லுவாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது. தச வருடம், தசம் என்றால் 10, சதம் என்றால் 100. இந்த 10 அடுக்கு, அதாவது இந்த சக்தி மையம் பின் சுழற்சியாக 10 முறை சுற்றுறதுக்கு 1330 ஆண்டுகள் எடுத்துக்குது. அந்த 1330 தான் திருக்குறளில் வச்சுருக்குது. இந்த கணக்குகள் எல்லாம் திருக்குறளில் மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த 27வது நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, சரி 28வது நட்சத்திரம் அபிஜித்துன்னு கொண்டு வந்தாங்கல்ல, அதை ஏன் விளக்குனாங்கன்னா இந்த ரீசன் தான். ஏன்னா அந்த நட்சத்திரத்தை கொண்டு வந்தால் நட்சத்திரத்தோட அளவு குறைஞ்சிருமா, 28 வரும்போது பிரிக்கணும். இப்போ 13.20 வராது. 1 டிகிரியை 3ஆல் பிரித்தா 20 பாகை வரும். இது ரேடியன்ட். இப்போ டெசிமல் ஆக்கணும்னா 1 3ஆல் பிரித்தா 0.33, 10 3ஆல் பிரித்தா 3ஆல் வகுத்தா 3.33. அப்போது ரேடியண்ட்டில் 13.20, டெசிமலில் 13.3. அதான் 133 அதிகாரங்கள். வருடத்திற்கு சந்திரனுக்கு 10 வருடம், 133 அதிகாரத்துக்கு 10 பாடல்கள், 1330 பாடல்கள் திருக்குறள். இது பார்த்திங்கன்னா 7 சீர் 2 அடி இருக்கும், 1.25 அடி இருக்கும். முதல்ல 4 வரும், பின்னாடி 3 வரும். ஒரு காலாண்டு சித்திரை வைகாசி ஆனி, இது ஒரு காலாண்டு. ஆடி ஆவணி புரட்டாசி, இப்படி 4 காலாண்டுகள் வரும். இந்த ஒரு காலாண்டில் 4 அமாவாசை 3 பௌர்ணமி வரும். அதுதான் அதோட சுட்சமம். திருக்குறள் வச்சுருக்குது. 20 இல்லங்கள் பிரிச்சிருக்காங்களா, இல்லறவியல் 20ன்னு இருக்கும். சூரியனோட சுற்றுக்காலம் உள்ளே போன நிறைய இருக்கும். நம்ம இதுக்கு வந்துடுவோம், பின்னாடி நிறைய பேசணும். இந்த சக்தி மையம் 10 முறை பின் சுழற்சி வைக்கும்போது 1 டிகிரி பின்னாடி நகரும். இது 1330 வருடங்கள் நடக்கும். இதை வச்சு ஒரு கணக்கு போடுறாங்க. பூமியில் எந்த உயிரினம் பருவமடைந்தாலும் அதை 20 பெருக்குன்னா அதோட ஆயுட்காலம் வரும். நான் மனிதர்களுக்கு மட்டும் பருவமடைகிறதுலேருந்து 10ஆல் பெருக்குன்னா வந்துடும். 12 வயதில் பெண் உருவாகிறாங்க, 120 வருடம் ஆயுள் காலம். அதனால தான் அபிஜித் நட்சத்திரத்தை உள்ளேருந்து வெளியில் கொண்டு போனாங்க. அது குறைஞ்சிரும் 1330 வருடங்கள். இது குறைஞ்சால் தான் அதை குறைக்க முடியும். அப்போ அனைத்துமே விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. இதை யாருக்கு தெரியும்னா வானறிவன். 11வது அறிவுக்கு 5 கல்வியில் நம்ம ஆசிவக சித்தர்கள் யாரும் இல்லை, ஐயனார் கும்பிட்றவங்க தான். அவங்க தான் ஆசிவக சித்தர்கள். அதனால தான் மாணிக்க வாசகர்லாம் 8000 ஆசிவக சித்தர்களை கழுவிலேட்டு குறை பண்ணுது. மரத்தில் கட்டி கல்லை கட்டி கடலில் போடுறது, நாக்க இருக்கிறது, மூக்க இருக்கிறது, கண்ணை குத்துறது,
சிவன் சொல்லு, வைதிகத்தை ஏற்றுக்கோ, பட்டையை போடு அப்படின்னு சொன்னாங்க. மரத்தில் கட்டி நாய் நிறைய வச்சு கடிக்க கொலை பண்ணுறது. ஆவுடையார்கள் போனீங்கன்னா அங்கே உள்ள கைடு இதெல்லாம் சொல்லுவார். இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. நிறைய பெரியாக்குனார் அப்படின்னு மிகப்பெரிய ஊழல் செஞ்சவர். ராஜா கொடுத்த பணத்தை சோகா பண்ணிவிட்டு நாயை கொண்டு நிறைய கொண்டு கட்டி வச்சு குதிரைன்னு சொன்னவர் அப்படிம்பாங்க. அவர் ஒரு பிராமணர். அப்போ இது எல்லா காலத்துலேயும் இருக்கும், இது நடந்துகிட்ருக்கும். அது போய் நம்ம போய் உள்ளே போய் பார்க்க வேண்டாம். இரவுன்னு இருந்தால் பகல் இருக்கும், நன்மை இருந்தால் தீமை இருக்கும். ஒருத்தவங்க சரிம்பாங்க, அது சரியில்லைம்பாங்க. இப்போ இணையத்தில் தான் போயிட்டுருக்குதா. சரி, அப்போ இங்கே இந்த கிரகங்களுக்கு 120 வருடங்கள் ஒரு மனுஷனுக்கு ஆயுள் காலம் சொல்கிறாங்களா, அதை பிரிக்கணும் இல்லையா, கொடுக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அறிவியல் காரணம் இருக்கணும். ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகக்கூடாது. அறிவியல் காரணமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பலன் இருக்கும்போது நடைமுறையில் ஒத்து வரணும். அப்போது சந்திரனுக்கு 10 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம். சூரியன் தான் நவநாயகரில் தலைவர், அவருக்கு தான் ஜாஸ்தி கொடுக்கணும். ஏன் குறைவாக கொடுத்துருக்காங்க பார்ப்போம். 27 நாளில் சந்திரன் வானத்தில் ஒரு முழு வட்டத்தை தன்னோட பயணத்தை முடிச்சிருது. 360 டிகிரியை 27 நாளில் முடிச்சிருது. ஆனால் அமாவாசையிலேருந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிலேருந்து பௌர்ணமிக்கோ கூடுதலாக 2 நாள் சுற்றணும். அப்போ 33 டிகிரி கூடுதலாக சுற்றினா தான் அமாவாசையில் ஆரம்பித்து அடுத்த அமாவாசை வரும். வராது இல்லாட்டி. சரியா? இது ஒரு மாதத்துக்கு. ஒரு மாதத்தில் ஒரு முழு சுற்று சுற்றி கூடுதலாக 33 டிகிரி சுற்றி இருக்கணும். இது ஒரு மாதத்துக்கு. அப்போ 12 மாதத்துக்கு 12 முழு சுற்று 33 12 பேருக்குன்னா 396 வரும். 360 கழிச்சாக்க மீதி 36 இருக்கும். அப்போ ஒரு சுற்று எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. 12 1 13 சுற்று ஆயிடுச்சு. ஒரு வருடத்தில் சந்திரன் 13 முறை சுற்றி கூடுதலாக 36 டிகிரி சுற்றி இருக்குது. இதை 10 வருஷத்துக்கு பெருக்கினீங்கன்னா 130 வருடம் 130 முறை வானத்தில் சுற்றிட்டு கூடுதலாக 360 டிகிரி சுற்றி இருக்கும். 360ன்றது ஒரு முழு சுற்று. அப்போ 131 முறை சுற்றிடுது. பூமியை சந்திரன் சுற்றிடுது. இப்போது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்தது அல்லது அமாவாசை வந்ததுன்னா 10 வருஷம் கழித்து தான் அதில் வரும். ஆனால் இந்த சிறுபொழுது என்பது மாறும். ஒரு நாளை 6ஆக பிரித்தா சிறுபொழுது 4 மணி நேரம் உள்ளது. ஒரு வருடத்தை 6ஆக பிரித்தால் பெரும்பொழுது யூகம், அதாவது பருவம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. முன்பனி, இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், 2 மாதங்கள். இது பெரும்பொழுது. இந்த 10 வருடத்தில் 131 முழு சுற்று சுற்றிடுது. 1980களில் ஒரு நியூஸ் வருது. அமெரிக்காவில் நியூயார்க்கில் அப்போ தான் குவார்ட்ஸ் கடிகாரம் ஃபெமிலியர் ஆகுது. ஒரு கடிகாரம் வச்சுருக்காங்க. 131 வருஷத்துக்கு ஒரு முறை தான், ஒரு செகண்ட் குறையவோ கூட்டோ வச்சுவாங்க, அவ்வளோ துல்லியமானது. அப்போ இந்த குவார்ட்ஸ் கடிகாரம் வாங்கி கட்டது மிகப்பெரிய விஷயம் இருக்கும். சீகோஃபை வச்சுருக்காங்க, ரேடார் வச்சுருக்காங்களாம், அதை வீட்டில் வச்சு இதை வாங்கி கட்டிட்டு அலைவாங்க. இந்த 131 வருடத்தில் இந்த கொடிமரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொடிமரத்தில் இந்த வானத்தில் இருக்க உலக்கை நட்சத்திரம் சிவனோட பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நாம் அந்த நட்சத்திரத்துக்கு பேர் சிவன், முருகன், திருமால்னு வச்சுருக்கோம். மேற்கத்தியவர்கள் ஆழ்நிலம், ஆழ்நீட்டா, மின்டகா அப்படின்னு வச்சுருக்காங்க. அஸ்ட்ராய்டு பெல்ட்டு, ஓரியன் கான்ஸ்டலேஷன் கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அந்த நட்சத்திரம் கொடிமரத்துக்கு இந்த பக்கம் 131 வருஷம் ஆகும், இந்த பக்கம் வரத்துக்கு 131 வருஷம் ஆகும். இது பூமியினுடைய திருப்பத்தை கணக்கிறதுக்காக, இதுக்காக தான் கீசாவில் போய் நம்ம ஆளுங்க பிரமிடு கட்டினது. கீசா பிரமிடு கட்டினாங்க, அதுக்கு இந்த பேர் தான் வச்சுருக்காங்க. அது பெரிய விஷயம். சரி, இப்போ 10 வருடத்தில் 131 முறை சுற்றிருச்சா, இது 60 வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 786 முறை வரும்.
அன்றைக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம் காலையில் 6 மணிக்கு மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பௌர்ணமியோ அமாவாசை வந்ததுன்னா மீண்டும் துல்லியமாக அதே இடத்துல வரும். அப்போ 786 முறை சந்திரன் சுற்றணும். அந்த 786 தான் பிறையில் வச்சு இஸ்லாமியர்கள் கும்பிடுறாங்க. அப்போ சந்திரனுக்கு 10 வருடம் இதன் அடிப்படையில் தான் கொடுத்தாங்க. சந்திரன் 10 வருஷத்தில் 131 முறை சுற்றுது. அப்போ சூரியனுக்கு 6 வருஷம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த பூமி சூரியனை 60 முறை சுற்றினா சூரியன் மேற்கிலிருந்து கிழக்காக 1 டிகிரி நகரும். அப்போ ஒரு ராசியில் 30 டிகிரி நேரத்துக்கு 1800 வருஷம் ஆகும். அப்போ இன்றைக்கி நாம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது 1800 வருஷத்துக்கு முன்னாடி ரிஷப ராசியாக இருந்தது. அன்னைக்கு முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அதுக்கு முன்னதாக 1800 வருடங்களுக்கு முன்னதாக மிதுன ராசி தான் இருந்தது. இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு பஞ்சாங்கமாக நமக்கு கொடுத்தது பெருமாள் திருச்சி ஆட்சி செய்த மாபெரும் மால் சித்தர். நீர் மேலாண்மையில் மிகப்பெரியவர். அப்போது இந்த 360 டிகிரியை 60 டிகிரியாக கடக்கிறதுனால 360 60 பார்த்தீங்கன்னா 6 வரும். அப்போது ஒரு வருடத்திற்கு பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அயனாம்சன் போட்டிருக்கோம். வருடம் குறைஞ்சிட்டு வரும். ஆக்சுவலாக என்ன போட்டிருப்பாங்க, அதில் 23, 56, 12 ஏதோ போட்டிருப்பாங்க. அயனாம்சம் பார்த்துருக்கீங்களா? அது எதை சொல்லுதுன்னு? ஜோதிடம் அப்படின்னா ஜோதி இருக்கும் இடம் தான் ஜோதிடம். இப்போ சொன்ன பாருங்கள், இப்போ மையத்தில் சூரியன் இருக்குது, இது சுற்றி கிரகங்கள் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. நேர்கோட்டில் வருதும்பாங்க. ஒரு நாள் நேர்கோட்டில் வராது, பார்க்கறதுக்கு வேணால் நேராக இருக்க மாதிரி இருக்கும். அதை இப்படி திருப்பி சைட்லேருந்து பார்த்தோம்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி தான் இருக்கும். ஒரு தட்டு போல் ஒரு 8 டிகிரிக்குள்ளே இருக்கும். இது அப்படியே சுருக்கி தூரத்துலேருந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னா மேஷ ராசியில் ஒரு புள்ளியாக தெரியும். அதுதான் அயனாம்சம். இந்த ஜோதி இருக்கும் இடம்தான் ஜோதிடம். ஜோதி இருக்கும் இடத்தை அறிந்தவர் தான் ஜோதிடர். இந்த அயனாம்சம் எங்கே இருக்குதுன்னு அறியணும். ஆனால் இதில் போட்டிருக்காங்க, ஒரு வருஷம் ஒரு கலை குறைச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 3 வருஷம் கலையை குறைச்சி கொடுக்குறாங்க. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு சூரிய மண்டலம் தான் இருக்குது. அப்போ ஒரு அயனாம்சம் தானே இருக்கணும். ஒரு கிரகணம் தானே நடக்குது. எத்தனை அயனாம்சம் கொடுத்துருக்காங்க? சித்திரபட்சான்றாங்க, லஹரின்றாங்க, ஆனந்தன்றாங்க, எபிமெரிஸ்ன்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமலே வச்சுக்கிறாங்க. தெரிஞ்சால் கேள்வி கேட்டுருவீங்க. இப்போ கேள்வி கேட்டாலும் யாருக்கும் சொல்லவும் தெரியல, தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க. அப்போது சந்திரனுக்கு 10 வருடம், சூரியனுக்கு 6 வருடம், ராகு கேதுகளுக்கு அடுத்தது. ராகுவனுடைய எதிர்ப்புள்ளி 180 டிகிரியில் தானே கேது இருக்குது. அப்போ ராகு 18 வருஷம் கொடுத்தா கேதுக்கு 18 தானே கொடுக்கணும். அதுவும் அப்படி தானே நகருது. அதுக்கு ஏன் 7 வருஷம் கொடுத்தாங்க? அங்கே சூட்சுமம் என்னன்னா, பொருள் அதிகாரம் 70, அறம் 38, இன்பம் அல்லது காமம் சொல்லக்கூடிய அதிகாரம் திருக்குறளில் 25. இது 3 கூட்டினீங்கன்னா 133 வரும். அந்த இன்பம்ன்ற அதிகாரத்தில் 18 ராகுக்கும் 25 18 கழிச்சா மீதி 7 வருதா? அதுதான் கேதுக்கு. இந்த 18 எப்படின்னா, ஒரு முறை கிரகணம் நடந்ததுலேருந்து அடுத்த கிரகம் நடக்கிறதுக்கு 20 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் தான் நடக்கும். அதுக்கடையில் நடக்கும். இந்த பகுதியில் தெரியாது நமக்கு. அமெரிக்காவில் தெரியும், ஆப்பிரிக்காவில் தெரியும்பாங்க. அவரவர் பகுதியில் கிரகணம் நடக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். கிரகணத்தில் பிறந்த குழந்தைகளை பார்க்குறதுக்கு 3 ஆஸ்பத்திரிக்கு சொந்தக்காரங்களுக்கு தான் தெரியும். நம்ம எல்லார் குழந்தையும் பார்க்க முடியாது. போய் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக உடல் ஊனம் இருக்கும். 3 குழந்தைங்களை போய் பார்த்துருக்கேன். நம்ம மேலே போக முடியாது, தஞ்சாவூர்லாம் புதுக்கோட்டையிலாம். அந்த குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லணும். 1008 காரணம் சொல்லுவாங்க. சிசேரியன் பண்ணியிருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு சிசேரியன் பண்ணுறேன்னு தஞ்சாவூரில் இந்த கழுத்து நரம்பை வெட்டிட்டாங்க. அது ஏற்கனவே கை காலெலாம் வளைஞ்சு போச்சு. அப்போ கழுத்துக்களை தையல் போட்டு 5-6 வருஷம் ஆச்சு, இன்னும் நடக்கவே முடியல. அப்போ இந்த ராகு ஒரு வட்டத்தில் 20 டிகிரி தள்ளி நடக்கும். 360 20 18,
ஒரு முழு சுற்றில் 18 முறை கிரகணம் நடக்கும். இது 18 வருஷம். கேதுக்கு வந்து அந்த 25ல் 18 கழிச்சா 7. மற்ற கிரகங்கள் குஜாதியவர்களுக்கெல்லாம் அதனுடைய வக்ர நிலையை துல்லியமாக கணித்து அதற்கு கொடுக்கப்பட்டது. அதான் 120 வருஷத்துக்கு கொண்டு வந்தாங்க. பேசலாமா? நேரம் இருக்கா? வழிவிடணுமா? சரி, அடுத்த மேடையில் பேசிக்குவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா பிரமிப்பாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம ஆளுங்க பூமியில் இருந்துக்கிட்டு அங்கே பாய்ச்சாங்க அப்படின்னா, சமணர் படுக்கையெல்லாம் போய் பாருங்கள். இங்கே இருந்ததுன்னா போய் பாருங்கள், அதை ஆய்வு பண்ணுங்கள். ஆசிவகம் என்ற ஒரு சொல்ல ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. மகாபாரதம் போர் நடந்தது நம்மளுடைய திருநெல்வேலியில். கீழடி, மயிலாடும்பாறை, கொடுமணல், ஆதிச்சநல்லூர் எல்லா இடத்துக்கும் போய் பாருங்கள். நிறைய கற்றுக்குங்க. மற்றவர்கள் இன்றைக்கி ஜோதிடம் எப்படி இருக்குன்னா, அறியாத விஷயத்த தெரியாமல் பிடிச்சி புரியாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நானும் படித்து 18 பேர்கிட்ட படித்தேன். அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது. அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ, கூனோ குருடோ, நொண்டியோ நொக்கரையோ, இவ்வளவு தூரம் இவ்வளவு ஆக்கிரமிப்பு, அதாவது கபலீகரத்தை தாண்டி நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியோ தப்போ, இங்கே தூரம் வந்ததுனால தான், இதுக்குள்ளே வந்ததுனால தான் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால் நிறைய விஷயம் தேடி படிக்கணும். பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுக்கெல்லாம் இப்போ எங்கேயும் லண்டன்லாம் போக வேண்டாம். மொபைல் எடுங்க, தட்டினீங்கன்னா எல்லாம் தன்னால் வரும். ஓகே, அடுத்த மேடையில் நிறைய பேசுவோம். வாய்ப்பளித்த மிக ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மிக அழகாக, மிக தெளிவாக, நிதானமாக பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நம்மளுடைய திருப்பூர் சகோதரிகள் சார்பில் மோகன் முரளி ஐயா அவர்கள் ஐயாவுக்கு சிறப்பு செய்வாங்க.